ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வேற லெவல் சூப்பர்பான ஃபியூச்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கீபோர்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஷார்ட்கட்டாக எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, டைப் பண்ணுறப்போ வேற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வேலையை சுலபமாக முடிக்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் தான். நம்ம இனிமேல் டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பேசுனா போதும், அதுவே டைப் பண்ணிக்கும். இது ஒரு வேற லெவல் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீபேட்ல இருக்கிற செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள வாய்ஸ் டைப்பிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. யூஸ் வாய்ஸ் டைப்பிங் ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஆடியோ டொனேஷனை ஆன் பண்ணிக்கங்க. இதுல ஐ எம் இன் கொடுத்துக்குங்க. இதுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரின்னு கொடுத்துங்க. அவ்வளவுதான். இப்போ சேட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஐகான் ரைட் சைடு கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேச போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். யூஸ்ஃபுல்லாக கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாரில் இங்கிலீஷ்ன்னு இருந்ததுன்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் பேசணும். நீங்கள் மல்டி லாங்குவேஜ் அடிஷனல் லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக தமிழ்லையும் டைப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த குளோப், அந்த ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்தில் இருக்கிற குளோபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ் டிஏ இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ இந்த டிஏ இஎன்ஜின்னு இருந்ததுன்னா நம்ம தமிழ்ல டைப் பண்ற மாதிரி. இந்த குளோபை பிரஸ் பண்ணீங்கன்னா டிஏஇஎன்ஜின்னு இருந்ததுன்னா இப்போ நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு டைப் ஆகும். ஸோ நான் குளோபை பிரஸ் பண்ணி டிஏஇஎன் ஃபார்மேட், அது தமிழ் ஃபார்மேட்ல வச்சுக்கிட்டு இப்போ வாய்ஸ் ரெக்கார்டர் ஐகான் ரைட் சைட் கார்னர்ல இருக்கிறத ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசுறேன், அது எப்படி டைப் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. ஹலோ டே, என்னடா என்ன நாளைக்கு எங்கே போகலாம்? ஏதாவது பிளான் பண்ணி சொல்கிறியா? இல்லை நான் டிக்கெட்டு வந்து நான் புக் பண்ணிட்டுமா, இல்லை நீயே வந்து புக் பண்ணிக்கிறியா? சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உன்னால் வர முடியாதா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறியாடா? பாருங்க, நான் பேசுகிறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைப் ஆயிடுது. அப்படியே நம்ம சென்ட் பட்டனை கொடுத்தோம்னா அப்படியே சென்ட் ஆயிடுது. ஸோ நம்ம இதை டைப் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக இதை டைப் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் பேசியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.